ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 16th December 2024. ஆஃப்டர் ஆல் 3 மந்த்துக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் இதுவரை வாய்ஸ் ஓவர் கொடுத்ததில்ல, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர். ஸோ ஒரு சில மிஸ்டேக் மேபி நான் விடலாம், அதெல்லாம் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 40,000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து நிஃப்டியில் தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் மந்த்லேருந்தே வந்துட்டு மேக்ஸிமம் 2 எக்ஸ்பெரி தான் இருக்குது, டெய்லி எக்ஸ்பெரி கிடையாது, ஓடிடி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து நிஃப்டி இல்லைனா சென்சஸ் தான் ட்ரேட் பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து இன்ட்ராடே ஸ்கேல்பர். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஒரு லாஸ்ட்டு 2 வீக்ஸாகவே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஃப்ரைடே என்ன பண்ணிச்சு, இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் கீழே வர பார்த்துச்சு. பட் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டை கீழே விரும்பலை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ ஃப்ரைடே ஃபுல்லாகவே மார்க்கெட் ஒன் செட் ரேலி கொடுத்துச்சு. ஸோ ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எதிர்பார்த்துப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி மேலேயோ கீழேயோ அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து நேற்று ஒரு நல்ல புல் பேக் கொடுத்து நல்ல ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்தனால ஒரு டவுன் மூவ்மெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு அப் ரேலி மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் டவுன் போகும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால வந்துட்டு என்னோடய ட்ரேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு காலையில் வந்துட்டு ஃபுல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் செஷன் ஃபுல்லாமே காலில் ஏதாவது சான்ஸ் கிடச்சா எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரேடில் தான் எனக்கு இன்றைக்கி மோஸ்ட்லி என்னோடய ப்ராஃபிட் வந்து ஃபுல்லாகவே அதில் ஏர்ன் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய கால் ட்ரேடு 24,700 சிஇயில் தான் நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். 41,000. ஓகே, ஆர்டர்ஸ் கூட பாருங்களேன். அதுக்கப்புறம் 2-3 ட்ரேடு வந்து புட்லேயும் காலையில் திருப்பி ட்ரை பண்ணி லாஸ் ஆகிடுவேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து 916 எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து காலில் வந்து பயங்கரம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு நம்ம பின்னாடி ஆவரேஜ் பண்ணலாம் எடுத்தேன். பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சடனாக டவுன் கொடுக்குற மாதிரி இருந்தனால லாஸ்ட்டில் வெளியே வந்துட்டேன். செகண்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே எனக்கு திருப்பி தெரிஞ்சிச்சு ப்ரீமியம். அதுக்கப்புறம் 156 158 போன ப்ரீமியம் அதுக்கப்புறம் நகரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி திருப்பியும் வந்து ஒரு புல் பேக் தான் கொடுக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்த பாருங்களேன், இங்கே இருக்க ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி எடுத்தனால ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஏறும் அப்படிங்கிறக்காண்டி இங்கே திருப்பியும் ப்ரீமியமும் மூவ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, அதே இடத்துல இருந்துச்சு. மார்க்கெட் டவுன் போனாலும் ப்ரீமியம் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ கால் அப்போ வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு தான் கீழே போகுங்கிறத டிசைட் பண்ணி கால் சைடு எடுத்துகிட்டேன். அதுவும் இல்லாமல் கால் சைடில் வந்து ஓஹெச் வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ட்ரேடில் ஃபுல்லாமே சின்ன சின்ன ஸ்கேல்ப் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து ஓவரால் பயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து டவுன் மூவ்மெண்ட் போகுது. ஸோ ப்ரீமியம் வந்து 2 சைடுமே வந்துட்டு மெதுவாக டிகே ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பெட்டர் வந்து இதுக்கப்புறம் ஸ்கேல்ப் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,528 ருபீஸ் ஆயிருக்கு. நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 47,000. ஸோ இனிமேல் அப்பப்போ ஏதாவது ரீசனோட என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ்.